3 கட்சியும் திமுக, அதிமுக, தவேக இந்த 3 கட்சியிலும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சரவை பட்டியலை தயாரிச்சுட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா தவேக ஒரு அமைச்சரவை பட்டியலை தயாரிச்சு வெளியிட்டுருச்சு. சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்குது. அதிமுகவும் அது பங்குக்கு சில வேலைகளை செஞ்சிட்டு இருக்குது. ஆனா திமுக அமைதியா இருக்குது. இதுல யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றதுல எல்லோருக்கும் மில்லியன் கணக்கான கேள்வி உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. இதை நாம இப்ப பேசாமலே இருக்க முடியாது. இது என்ன நடக்குது யாருக்கும் தெரியவும் தெரியாது. எல்லாமே சொல்றது பூரா தேர்தலுக்கு பின்பு நடந்த ஒரு கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த சர்வே திமுகவுக்கு ஆதரவா சொல்லுது. அதிமுகவுக்கு ஆதரவா எடுக்கப்பட்ட சர்வே அதிமுகவுக்கு ஆதரவா சொல்லுது. தவேகக்காரங்க ஒரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தான் 150 சீட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதி, எங்களுக்கு ஜோஷிக்காரர் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தவேக ஒரு பக்கம் பெரிய அளவுல பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்குது. இருந்தாலும் என்னுடைய ஒரே ஒரு பார்வை இதுதான், திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.